வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்படியே டான்ஸிங்கில் இருக்குது. காலையில் டிஃபன் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா அதிகமாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கிடுகிடுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து டான்ஸிங் மார்க்கெட்டில் இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. கடந்த 5 ஆண்டுகளில் வந்து இந்த ஸ்டாக் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் வந்து 42,946.37%, 42,000% கடந்த 5 ஆண்டுகளில். நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு அதனுடைய மார்க்கெட் ரேட் வந்து 43 கோடி. இன்னைக்கு 5 வருஷத்தில், 5 ஆண்டுகளில், இது ஆண்டுகள் கிடையாது, 5 ஆண்டுகளில் வந்து 42,946.37%. இதனுடைய கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஆதம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். 1,060 ரூபாயில் இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. 1,054 ரூபா 90 பைசா, 12 ரூபா 65 பைசா மைனஸில் இருக்குது. இதனுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 18,131 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப். அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் இன்ட்டு அவங்க எத்தனை ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அதுதான் அதனுடைய மார்க்கெட் ரேட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆதம் AIIL has outperformed top 5 stocks with highest market cap in investment banking and brokerage services அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு லோ வந்து 1,051 ரூபா 35 பைசா, ஹை வந்து 1,087 ரூபா. கடந்த ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா 732 ரூபா மிக குறைவானது, ஹை வந்து 1,150 ரூபா. ஒரு மாதத்தில் வந்து 26.84% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 மாதத்தில் 49.08%, ஒரு வருஷத்தில் வந்து 205.49% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் Q1 2023 பார்த்தீங்கன்னா 1,937 கோடி வணிகம். Q2 வந்து கம்மியாகிடுச்சு, 206 கோடி. Q3 வந்து பார்த்தீங்கன்னா 1,939 கோடி. Q4 கம்மியாகிடுச்சு, 601 கோடி. குவார்ட்டர்லி 2024 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 1,537 கோடி ரூபாய் இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பல முறை சொன்ன மாதிரி ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கம்பெனியை உருவாக்கினவங்க 74.72% வச்சுருக்காங்க. இது கம்பெனிக்கு ஒரு அற்புதமான ப்ளஸ் பாயிண்ட். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் 7.19%. மியூச்சுவல் ஃபண்டில் யாரும் டேட்டா நாட் அவைலபிள். ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து 18.9% ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து வச்சுருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கீ இண்டிகேட்டர்ஸ் 2019 -63%, 2020 ஒன்றையும் காணோம். 21 பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14.62%, 2022 29.38%, 2023 7.86%. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பேரிஷில் இருக்குது. கடந்த 1 நிமிஷத்தில், 5 நிமிஷத்துல அப்படி தான், 15 நிமிஷத்தில் அப்படி தான், கடந்த 30 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னாலும் பேரிஷும் இல்லாமல் நியூட்ரலும் இல்லாமல் 2க்கு இடையில் பாயிண்ட் வந்து இருக்குது. சரிங்களா? ஒன் டேங்கிறது இன்னும் நமக்கு டைம் இருக்குல்ல. சரிங்களா?
Adam Investment Infrastructure Limited, a public limited company incorporated in India on July 17, 1982, is a registered non-banking financial company engaged in the business of making investments in financial instruments such as acquisition of shares, securities, real estate, financing loans. The company has its registered office in Mumbai. சரிங்களா? Adam Investment Infrastructure Limited net profit fell minus 20.67% since last year same period to. இது அப்பப்போ வந்து பிஸ்னஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே வரும். இது வந்து ரொம்ப நார்மலான விஷயம். ஆதம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் Q4 ஃபினான்ஷியல் இயர் 2023-24 ரிசல்ட்ஸ். ரெவன்யூ 1356.90 கோடி, நெட் ப்ராஃபிட் 1537.12 கோடி, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 113 கோடி. ரெவன்யூ வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு, ப்ராஃபிட் இவ்வளோ வந்திருக்குன்னா வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அடிஷ்னல் இன்கம் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். சரிங்களா? இது ஒரு அற்புதமான ஸ்டாக்குங்க. பாருங்கள், 45,000% அதை வந்து இது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நான் பை பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கோ நான் யாருமே ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் சொந்தமாக அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக்ஸை வாங்க. ஒரு ஃபினான்ஷியல் அவேர்னஸ், அவ்வளோதான். நாட்டில் என்ன எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு காமன் மேன் கூட தெரிஞ்சுக்கணும், பொதுமக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் இந்த பதிவு செய்யப்படுகிறது. நான் யூஸ் பண்ணுறது வந்து ஐஎன்டி மணி அப்படிங்கிற ஒரு ஆப், அருமையான ஆப். இந்த ஆப்பில் இருந்து கூட நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டில் கூட ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நான் செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப். சரிங்களா? உங்களுக்கு ட்ரேட் பண்ணணும்னு ட்ரேட் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ணணும், டிமேட் அக்கௌண்ட்